தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழா கலைவாணர் அரங்கில் நடைபெறுவதையொட்டி ஐந்தருவி அருகில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் வெளிநாட்டு மலர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மலர்கள் இடம்பெறும் கண்காட்சி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக வருடந்தோறும் குற்றால அருவிகளில் தண்ணீர் விழுந்தாலும் வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இங்கு உள்ள ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சென்று குளித்து மகிழ்ந்து இயற்கை அழகை ரசித்தவர் செல்வார்கள். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து மகிழ்விப்பதற்காக வருடந்தோறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து சாரல் திருவிழா என்பது நடத்துவது வழக்கம். இந்த வருடம் சாரல் திருவிழா என்பது சுமார் 8 நாட்கள், அதாவது இன்று முதல் தொடங்கி அடுத்த வாரம் 27ஆம் தேதி வரை இந்த சாரல் திருவிழானது மொத்தம் 8 நாட்கள் வந்து நடைபெறுகிறது. மிதமான சாரல் மழையுடன் இந்த சாரல் திருவிழா தொடங்குவது வந்து ஆயத்தமாக இருந்து வருகிறது. குறிப்பாக மேலும் இந்த ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் வந்து தோட்டக்கலைத்துறை சார்பில் வந்து இந்த பகுதியில் வந்து மலர் கண்காட்சியை அமைப்பதற்கான திட்டமிடப்பட்டு தற்போது அந்த பணிகள் வந்து 95% முழுமை பெற்று தற்போது இன்று மாலை திறப்பதற்கான ஆயத்த பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்போது அந்த பணிகளை வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் வந்து 50க்கும் மேற்பட்ட, அதாவது வெளிநாடு மலர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட வந்து அந்த மலர்களை கொண்டும் 20க்கும் மேற்பட்ட அந்த காய்கறி வகைகளை கொண்டும் பல்வேறு உருவங்கள் வரைந்து தற்போது அந்த பணிகள் வந்து முழுமை பெற்றுள்ளது. அதேபோல் வாசனை திரவியங்கள், நவதானிய உணவு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்விப்பதற்காக பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு இந்த சாரல் திருவிழா முக்கியமான இந்த மலர் கண்காட்சி என்பது இன்று மாலை தொடங்கப்பட உள்ளது. மேலும் 20 வகையான வாசனை திரவியங்களும் கொண்டும் பல்வேறு உருவங்கள், அதாவது வண்ணாத்தி பூச்சி உள்பட பல்வேறு உருவங்கள், யானை வடிவம், வண்ணாத்தி பூச்சி, கிங்காங் உள்ளிட்ட பல்வேறு விதமான இந்த உருவங்கள் வரையப்பட்டு தற்போது அது காட்சிப்படுத்தப்பட தயாராக வருகிறது. இதில் வந்து பல்வேறு பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு இன்று மாலை திறப்பதற்கான இந்த பணிகள் வந்து நடந்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில் வந்து மழை பெய்தாலும் இன்று சாரல் திருவிழா இன்று மாலை குற்றாலம் கலைவாணர் அரங்கில் வந்து தொடங்கப்பட உள்ளது. அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், எம்பி, எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் வந்து இந்த சாரல் திருவிழாவில் வந்து கலந்து கொள்கிறார்கள். மேலும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக இந்த பகுதியில் வந்து பல்வேறு படகு போட்டி, குழு குழந்தைகள் போட்டி, வாசனை திரவிய கண்காட்சி, கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்விப்பதற்காக பல்வேறு வகையான போட்டிகளும் நடத்தப்பட உள்ளது. தற்போது இந்த சாரல் திருவிழானது இந்த பகுதியில் வந்து முழு வீச்சில் நடைபெற்று இன்று மாலை திறப்பதற்கான முழு ஆயத்த பணிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.